என் அன்பு குழந்தையே, எதைப் பத்தியும் யோசிக்காம என் குங்குமத்தைத் தொட்ட உன் கைகளிலேயே நீ எதிர்பார்த்த எல்லா மகிழ்ச்சியையும் ஒப்படைப்பதற்காகத்தான் இப்போது இதை தொடச் சொன்னேன். உன் சொல்லிலும் உன்னுடைய செயலிலும் உண்மை மட்டுமே இருக்கும்போது நீ யாருக்கும் பயப்படணும்ன்ற அவசியமில்ல. நீ தொட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. ஆம், என் செல்லமே, உன்னுடைய எல்லா கஷ்டங்களில் இருந்தும் பிரச்சனையிலிருந்தும் மெல்ல மெல்ல உனக்கு விடுதலை கிடைக்கப் போகுது. நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்னால நீ நல்லா வாழ்றத பார்த்து அவங்க வயிறு எரியதான் போறாங்க. தப்பு செய்றவங்களுக்கு என்ன, ஆனா என்னன்னு நீ கண்டுக்காம உன்னுடைய வாழ்க்கைய வாழ்வதில மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துகிறதையெல்லாம் உனக்கு நிறைவாக செய்து கொடுப்பேன். சில பேர் வேணும், அவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்க நம்ம நண்பர்கள்தான்னு நினைச்சு நீ அவங்களுக்காக என்னென்னவோ உதவி செஞ்சும் கூட கடைசியில உனக்கு கெட்ட பேரும் அவமானமும் மட்டும்தானே மிஞ்சுச்சு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நீ அவங்கள எந்த குறையும் சொல்லல. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நட்பு அப்படி நினைச்சு நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாலும் அவங்க மறுபடியும் ஒன்னதான் தப்பா நினைக்கிறாங்கன்றது உனக்கு தெரியுமா? இன்னும் உன் மேல குறை சொல்லிக்கிட்டு நீ செஞ்சதையெல்லாம் குத்தமா நினைச்சுக்கிட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கின்ற மனிதர்களுக்கு கூடிய சீக்கிரம் உண்மை என்னங்கிறதையும் உன்னுடைய நல்ல மனசு என்னங்கிறதையும் நான் புரிய வைக்கிறேன். நீ எப்போதும் தர்மத்தின் வழியில நியாயமான முறையில வாழ தயாராகு. நான் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு சொல்றதுக்காக தான் என்னுடைய இந்த சக்திமிக்க குங்குமத்தை தொட சொன்னேன். என் செல்லமே, எப்பவுமே இந்த அம்மா உனக்கு ஆறுதல் மட்டும் நல்லா சொல்றேன். ஆனா நான் சொல்றது போல உன் வாழ்க்கையில எதுவுமே முன்னேற்றமே இல்லை என சில சமயம் உன் மனசுக்குள்ளேயே சில யோசனைகள் வருவது எனக்கு நல்லா தெரியும். எது நடக்குதோ இல்லையோ, நீ என்ன மட்டுமே முழுசா நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? இப்போது நீ சோர்ந்து போயிருக்கனால தான் உனக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறதுக்காக நான் உன்னை தேடி வந்தேன். நீ அமைதியோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நானே உன்னை ஆசீர்வதிச்சு எல்லாமே அற்புதமாக உன் வாழ்க்கையில சிறப்பாக நடக்கும்படி செய்கிறேன். என் செல்லமே, உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுட்டீனா உன் வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கித் தருவேன். என் செல்லமே, நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்றேன்னு சொன்ன பிறகு நீ எதுக்காக வருத்தப்படுற? எப்பவுமே உன்னால முடிஞ்சளவு நன்மைகளை எல்லாருக்கும் செஞ்சுகிட்டு உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இரு. இந்தம்மா உம்ம மனத மகிழ்விப்பதற்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். நீயும் தினமும் என் மேல நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு தான் இருக்க. உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ என்கிட்ட எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நிச்சயம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். உன் நம்பிக்கைக்கு பலனாகவும் பதிலாகவும் நீ எதிர்பார்க்கிற ஒரு உதவியையும் இப்போது உனக்காக செய்ய போறேன். எந்த சந்தேகமும் இல்லாம இப்ப நான் உனக்கு கொடுக்கப் போற வாய்ப்பையும் உதவியையும் சரியாக பெற்றுக்கொள். என் செல்லமே, உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாற்போல உன் வாழ்க்கையில இனி பல நன்மைகள் நடக்கப் போகுது. நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை சிறப்பாய் அமைச்சு தரப்போறேன். பல நாட்களாக நீ என்கிட்ட வேண்டி கேட்டது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு குழம்பிக் கொண்டே இருந்தயல்லவா? என் மேல முழு நம்பிக்கை வச்சு நீ கேட்ட அதை உனக்காகவே செஞ்சு கொடுக்க வந்துட்டேன். நீ வேண்டியது நிச்சயம் நல்லபடியாக நடக்கப் போகுது. நீயும் எதுக்காகவும் சோர்ந்து போகாம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க தயாராகு. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் தலைகீழாக மாறப்போகுது. எல்லாமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்குதான், என் பாதுகாப்புல தான் நீ இருக்கன்றதையும் நான் உனக்கு உணர்த்தப் போறேன். எந்த தேவையில்லாத விஷயத்திலும் நீ கவனம் செலுத்த வேண்டாம் என் செல்லமே.
இத்தனை நாளாக நல்லது நடக்கும், நீ எதிர்பார்த்தது கிடைக்கும்னு நீ எவ்வளவு கஷ்டத்தோட காத்திருக்கிறங்கிறதும், அந்த காத்திருப்பின் வலியும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இத்தனை நாளா நீ காத்திருந்ததுக்காக இப்போது கிடைக்கப் போற பலன்கிறது அளவில்லாததாக, எல்லையில்லாத ஆனந்தத்தை கொண்டுள்ளதாக இருக்கப் போகுது. நான் கொடுப்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. என் செல்லமே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் கஷ்டப்படப் போறேன்னு வருத்தப்பட்ட உன் வாழ்க்கையில இப்போதே நான் சொன்ன இந்த தேதியிலேயே மகிழ்ச்சி ஆரம்பிக்கப் போகுது. புதிதாய் தொடங்கும் ஒவ்வொரு மாசமும் புத்துணர்ச்சியான நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இப்போதும் உனக்கான சிறப்பானதை உன் கைகள்ல ஒப்படைக்கப் போறேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு தைரியமாக இரு. எத நினைச்சும் கவலைப்படாத என் செல்லமே, உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய நிலைமைக்கும் சேர்த்து நான் ஒரு நல்ல முடிவா கொடுக்கப் போறேன். நீ எதிர்பார்த்தத விட பல மடங்கு பணவரவு உன் கைகள்ல வந்து சேரப்போகுது. நம்பிக்கை இழக்காம இனிமே ஆக வேண்டிய வேலைகள மட்டும் நீ பாத்தீனா போதும். உன் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு பயப்பட்ட உனக்கு உன் பயத்த போக்குற விதமாகவே நல்ல நிலைமைக்கு உயர்த்தப் போறேன். எல்லாத்தையும் நான் மாத்திருவேன். எனக்காக நீ செய்ய வேண்டியது என்னன்னா, உன் முழு நம்பிக்கைய மட்டும் எனக்கு கொடுத்தினா போதும். உன்னால எவ்வளவு வாரம் தாங்க முடியும்னு எனக்கு தெரியும். தளராதே என் செல்லமே, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நிலை நிச்சயமாக மாறும். எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் மனிதனாக, சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நான் உன்னை மாத்தப் போறேன் செல்லமே. நீ வேண்டிய பொருள், நீ வேண்டும்னு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு இப்போது உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தினா, இனி வரப்போற நாட்கள்ங்கிறது உன் வாழ்க்கையில சிறப்பான சந்தோஷத்தை தரும் நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் செல்லமே, நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு மகிழ்ச்சியோடு எது நடந்தா உனக்கு நல்லதோ அதையே நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். இன்னும் உன் வாழ்க்கையில சரியா எந்த விஷயங்களும் பெருசா சிறப்பானதா நடக்கலன்ற கவலை உனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாகத்தான் நல்ல வேலையையும் நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் உன் கைகள்ல கொடுக்க வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாய் நடந்து முடியும்படியும் நான் பாத்துக்கிறேன். என் செல்லமே, கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது. என் மேல கோபப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உங்கள புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்காக மட்டும்தான் சோதனைகளை கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீந்து உனக்கான நல்லது நடக்கும்படி நான் உனக்கு துணையாக இருக்கப் போறேன். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை எதிர்கொள்ளும் யோசனைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நீயும் பயப்படாம உன் வேலையையும் உன்னுடைய கடமையையும் உன் பொறுப்புகளையும் சரியாக செய்யும்போது நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் தானாக உன் கைகளில் வந்து சேர்ந்துரும். உன்னை கை தூக்கிவிடவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் நான் யாராவது ஒருவர சரியான நபராக உன் வாழ்க்கையில் அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் செல்லமே, நீ என்ன தேடி வராத காலத்திலும் கூட நான் உனக்கு துணையாக தான் இருந்தேன். இந்த அம்மாவை நம்பி வணங்க ஆரம்பிச்சது சில காலம்தானே. அதற்கு முன்பாக இருந்தே நான் உன்னை பின்தொடர்ந்து என் அன்பு குழந்தையான உனக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சுகிட்டு தான் இருந்தேன். இப்போதாவது என்னை துணையாக கொண்டு என் மேல முழு நம்பிக்கை வச்சினா உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்கச் செய்வேன். நீ இழந்த அனைத்தையும் மறுபடியும் உனக்கு மீட்டுத் தர்றதுக்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என்று சொல்லுவேன். எல்லாமே சரியாக நடந்தாலும் ஏதோ ஒரு மன வருத்தம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும்.